بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد. يا أيها الذين آمنوا لا تحلوا شعائر الله ولا الشهر الحرام ولا الهدي ولا القلائد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இரவு தொழுகைக்கு பிறகான தொடர் உரை நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகத்தின் ஆளுமை பண்பு குறித்து தொடராக பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களின் தவறுகளை, அனைத்து தவறுகளையும் சமமாக பார்ப்பவர்களாக இல்லை, அவற்றை தரம் பிரித்து பார்த்து அணுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த தவறுக்கு கடுமையான கண்டனத்தை வழங்க வேண்டும், எந்த தவறை அலட்சியம் செய்ய வேண்டும், அந்த தவறு அவரின் புறத்திலிருந்து அறியாமையின் காரணத்தினால் ஏற்பட்டதா அல்லது வேண்டுமென்றே நிகழ்ந்த தவறா என்றெல்லாம் பல்வேறு வகையில் தம் தோழர்களின் தவறுகளை தரம் பிரித்து அணுகக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்குரிய ஒரு சில செய்திகளை நேற்றைய தினம் நாம சொன்னோம். அதே போல இப்னு ஹிப்பானில் இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஹுனைன் என்கிற யுத்த களத்திலிருந்து, யுத்தம் முடிந்து அதிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹும் வர்றாங்க, ஏனைய சஹாபாக்களும் வர்றாங்க. ஓரிடத்தில் ஓய்வு பெறுவதற்காக வேண்டி அமர்கிறார்கள். அங்கே தூங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் அவர்கள், பிலாலே, எங்களுக்காக நீங்கள் காவல் காப்பீராக, எங்களை எழுப்பிவிட வேண்டியது உங்க வேலை, நீங்க இன்னைக்கு தூங்கக்கூடாது, நாங்க எல்லாரும் தூங்குவோம், நீங்கள் காவல் காத்து கொண்டிருக்க வேண்டும், சுபூஹ் தொழுகைக்காக நேரம் நெருங்குகின்ற பொழுது எங்களை எழுப்பி விடுவீராக என்று நபிகள் நாயகம் அவர்கள் சுபூஹ் தொழுகைக்கு எழுப்பிவிடும் பொறுப்பை பிலால் அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை ஒரு பயணம் என்றாலும் ஒரு யுத்தம் என்றாலும் எல்லாவற்றையும் தொடர்ச்சியான திட்டமிடுதலோடு அமைத்துக் கொள்வார்கள். ஏனோ தானோ வென்று நபிகள் நாயகம் பயணப்படுபவர்கள் அல்ல, ஏனோ தானோ வென்று யுத்த களத்தை சந்திப்பவர்கள் அல்ல. அனைத்தையும் திட்டமிடுதலோடு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நபித்தோழருக்கு பொறுப்பை வழங்கி செம்மையாக நிறைவேற்றக்கூடிய வகையில் நபிகள் நாயகத்தின் அணுகுமுறை இருந்தது. அப்ப காவல் காக்கும் பொறுப்பு பிலால் அவர்களுக்கு. எல்லாம் ஒருத்தட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம்ல. பஸ்ல போகும்போது ஊர்ல எல்லாம் பார்த்திருக்கலாம், நீண்ட தூரம் பயணிக்கிறதா இருந்தா, ட்ரெயின்ல நீண்ட தூரம் பயணிப்பதாக இருந்தா பக்கத்துல உள்ளவர்கிட்ட கேட்பாங்க, நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? நாங்க சென்னை போறோம், கன்னியாகுமரி போறோம், நாகர்கோவில் போறோம்னு சொல்லுவார். நானும் அந்த ஊர் தான் போறேன், வந்தா எழுப்பிருங்க அப்படின்றோம். அவர்கிட்ட வந்தா எழுப்பிருங்கன்னு அடுத்த ஆள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடுவோம். சஹருக்கு கூட அப்படி நிகழ்வதை பார்க்கலாம். ஒரு ரூம்ல தூங்குவோம், நாங்க 4-5 பேர்கள் 5-6 நபர்கள் சேர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, நீ காலையில் எத்தனை மணிக்குப்பா டியூட்டி? நான் 6 மணிக்கு. நானும் 6 மணிக்கு தான் எழுப்பி விட்டுறேன். எழுப்பி விட்டுன்னு ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோம்னா நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆயிருவோம், ரிலாக்ஸ் ஆயிருவோம். இது எல்லோருடைய இயல்பு. நபிகள் நாயகம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஏனைய நபித்தோழர்களும் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தூக்கமற்று இருப்பவர் யாருதான்? பிலால் அவர்கள். ஆக நமக்குள்ள பொறுப்பு. பிலால் அவர்கள் ஒரு மரத்தை தேர்வு செய்கிறார்கள். அங்கிருந்து நீண்ட நேரம் இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வணக்க வழிபாட்டில் நீண்ட நேரம் ஈடுபட்டு சுபூஹ் நெருங்கிவிட்டது.
இன்னும் சற்று நேரத்தில் சுபூஹ் வந்துவிடும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நேரம் பிலால் அவர்கள் நினைக்கிறாங்க, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, லைட்டா சாயும், கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டா என்ன ஆகிற போது, வாகனத்தின் மீது சிறிது நேரம் சாய்கிறார்கள். சாஞ்சு அதோடு தூங்கிட்டாங்க, அதோடு உறங்கி விட்டார்கள். யாருமே எழுந்திருக்கல. பொறுப்பு வழங்கப்பட்ட பிலால் அவர்கள் எழுந்திருக்கவில்லை, நபிகள் நாயகம் எழுந்திருக்கவில்லை, நபித்தோழர்கள் எழுந்திருக்கவில்லை. சூரியன் உதயமாகிவிட்டது. சூரியனின் வெளிச்சம் நபிகள் நாயகத்தின் முகத்தில் படுகிறது. அந்த வெளிச்சம் பட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம்னா, நீங்க இந்த செயலை நம்மளோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நம்ம வருஷம் முழுக்க தூங்கிட்டு இருப்போம், சுபூஹ் தொழாம நம்ம பலர் தூங்கி கொண்டிருப்பவர்களா இருப்போம். எல்லா குரூப்பும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்த நேரம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதமாக தொழுதார்கள் என்றால் மொத்தமே 2-3 சந்தர்ப்பங்களின் போது மட்டும்தான். ஒரு நேர தொழுகை கூட அல்லாஹ்வின் தூதர் விட்டது கிடையாது. 2 சந்தர்ப்பத்தின் போது மாத்திரம்தான் தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதமாக தொழுதார்கள். அதில் ஒரு சந்தர்ப்பம் இது. இரண்டுமே எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் என்கிறீர்கள்? யுத்த களத்திலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகான நேரம். யோசிச்சு பாருங்க, ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு பயணத்தில் நீண்ட தூரம் பயணம், ஒரு பெரும் யுத்தத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். பயண அலுப்பு, களைப்பு எல்லாமும் சேர்ந்து எந்த அளவிற்கு சோர்வு நபிகள் நாயகத்திடம் மிகைத்திருக்கும். நபிகள் நாயகத்தின் தோழர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வுல ரசூல்லா தூங்கிட்டாங்க, சஹாபாக்கள் தூங்கிட்டாங்க. நமக்கு யுத்தம்லாம் வேண்டியதில்லை. நல்ல ஹெவியா சாப்பிட்டோம் வைங்க, ஒரு மதிய நேரம் பிரியாணியோ நெய்ச்சோரோ நல்லா சாப்பிட்டோம், அல்லான்னு படுப்பார், அவ்வளவுதான். சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு ஒரு செவனப்பு அல்லது இங்க நம்ம சொல்றதா இருந்தா ஒரு மவுண்டன் டியூ வாங்கி குடிச்சிட்டு படுத்தாருன்னா களிமா ஷஹாதா, ஆள் பாடி தான். பாய் எப்ப எழுந்திருப்பாரு? மகரிப்லாம் முடிஞ்சு இஷா முடிஞ்சு ஊரே தூங்க போய்கிட்டு இருக்கும், அப்பந்தான் எழுந்திருப்பாரு. அசருக்கு பாங்கு சொல்லியாச்சான்னு கேட்பாரு. எது? ஊரே தூங்க போகுது, அசருக்கு பாங்கு சொல்லியாச்சா? லைட்டா சாப்பிட்டாலே நமக்கு அப்படி இருக்குதுல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தை முடித்து விட்டு வந்த பயண அலுப்பு, தூங்கிட்டாங்க, அசந்துட்டாங்க. பிலால் அவர்களும் தூங்கி விட்டார்கள். நபிகள் நாயகம் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் பொழுது ஐ பிலால், இதை தவிர்த்து நபிகள் நாயகம் வேறு எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. ஐ பிலால், பிலாலே அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன? என்ன பிலால், உங்ககிட்ட தானே பொறுப்பு ஒப்படைச்சோம், தூங்கிட்டீங்களே என்பது போன்று ஐ பிலால், பிலாலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தான் முதல் எழுந்திருக்கிறாங்க. பிலாலே என்று நபிகள் நாயகம் அழைத்ததின் பேரில் பிலால் அவர்கள் எழுந்தார்கள். பிறகு ஏனைய நபித்தோழர்கள் எழுந்தார்கள். அதற்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு சுபுஹுக்கான பாங்கு சொல்லப்பட்டு இகாமத்து சொல்லப்பட்டு ஜமாத்தாக தொழுகை நடைபெற்றது என்கிற இந்த சம்பவத்தை இப்னு ஹிப்பானில் இடம்பெறக்கூடிய 2069 இதனுடைய சுருக்கம் புகாரிலையும் இருக்கு, இதுல இடம்பெறுகிறது. இந்த நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் பிலால் அவர்களை எழுப்புகின்ற பொழுது பிலால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிலாலேன்னு அழைக்கும் பொழுதே பிலால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட காரணம் கேட்கிறாங்க, அல்லது தாம் தூங்கியதற்குண்டான ஒரு காரணத்தை நபிகள் நாயகம் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டும் அல்லவா? பிலால் அவங்க சொல்றாங்க, அஹதபி நஃப்சி அல்லதி அஹதபி நஃப்சிக், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் உயிரை எவன் எடுத்தானோ அவனே என்னுடைய உயிரையும் எடுத்து விட்டான். தான் எழுந்திருக்காம இருந்தது காரணம் சொல்றார். நீங்களும் தூங்கிட்டீங்க. யார்? ரசூலுல்லாஹ். நீங்களும் தூங்கிட்டீங்க. உங்கள் உயிரை எடுத்த இறைவன் என்னுடைய உயிரையும் எடுத்து விட்டான். உங்களுக்கு ஏற்பட்டதை போன்றது எனக்கும் ஏற்பட்டு விட்டது. நீங்களும் அசந்து தூங்கிட்டீங்க, நானும் அசந்து தூங்கிட்டேன் என்று பிலால் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறார். பார்க்கணும், மனிதர்களுடைய தவறுகளை எடை போட்டு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, நாமும் பயணத்தை அலுப்பில் இருக்கிறோம், களைப்பில் இருக்கிறோம். நமக்கு ஏற்பட்டிருக்கிற இதே களைப்பு, இதே சோர்வு நம்முடைய தோழர்களுக்கும் இருக்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. ஒரு படையை வழிநடத்தி செல்லக்கூடிய தளபதி நினைக்க வேண்டும், உணவு உண்டதற்கு பிறகு தான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைப்பானையானால் அதே ஓய்வு, தனக்கு எந்த ஓய்வு தேவையோ அதே ஓய்வு ஏனைய தொண்டர்களுக்கும் தேவை அப்படி நினைக்கணும். அதைத்தான் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த அளவுகளை புரிந்து கொண்டு நமக்கு ஏற்பட்டதை போன்றதுதான் பிலாலுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த தவறை சகித்துக் கொண்டார்கள். அதற்காக பிலால் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை, பிலால் அவர்களை திட்டவில்லை. பிலால்
பிலால் அவர்களை சபிக்கவில்லை. இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய அணுகுமுறையாக இருந்தது என்பதை பார்க்கணும். அதே போல அகமதுல பதிவு செய்யப்பட்ட மற்றும் ஒரு செய்தி, ஒரு இளைஞர் வருகிறார், நபிகள் நாயகத்தை சந்திக்கிறார். அவர் நபிகள் நாயகத்திடம் வைக்கக்கூடிய கோரிக்கை வினோதமானது, மிகவும் புதியது. இதுவரை யாரும் அப்படிப்பட்ட கோரிக்கையை வைத்திருக்க மாட்டார்கள். அந்த இளைஞர் நபிகள் நாயகத்தை நேரடியாக சபைக்கு வந்து பல பேர் முன்னிலையில் நபிகள் நாயகத்திடம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இதன் லீ பிஸ்ஸினா, விபச்சாரத்திற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம் செய்ய எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்களேன். எப்படி பாருங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இறை தூதர்கிட்ட வந்து அப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர் நினைக்கிறார், நபிகள் நாயகம் அனுமதி தந்து விட்டால் அது ஹலாலாகி விடும் அல்லவா. விபச்சாரம் ஹராம். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி நாம் செய்கின்ற பொழுது என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் எனக்கு அனுமதி வழங்கிவிட்டால் அது எனக்கு குற்றம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எல்லாரும் முன்னிலையில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாரு, இதன் லீ பிஸ்ஸினா, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விபச்சாரம் பண்ண அனுமதி தாங்க. சபையில ஒரு ஓரத்துல நின்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பக்கத்துல வாங்குறாங்க, பக்கத்துல வாங்க. பக்கத்துல உள்ள எல்லாரும் அமைதியார் அமைதியார், நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் விபச்சாரம் பண்ண அனுமதி தாங்கன்னு திருப்பி கேட்கிறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் அவரை பக்கத்துல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நேரா ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு புரிய வைக்கிறாங்க, இந்த கோரிக்கை எப்படிப்பட்ட தவறான கோரிக்கை, இந்த சிந்தனை எவ்வளவு ஆபத்தான சிந்தனை என்பதை அவர் அழகாக நன்றான விதத்தில் புரியக்கூடிய விதமாக எடுத்துரைக்கிறார்கள். விபச்சாரம் பண்ண அனுமதி கேட்டீங்களே, அத்துஹிப்புஹு லி உம்மிக்க, இதே அனுமதியை உங்கள் தாயாருக்கும் வழங்கிவிடவா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, இந்த அனுமதியை உங்கள் தாயாருக்கும் நான் வழங்கலாமா? அவர் பதறார். லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தாய்க்கு வழங்கக்கூடாது. வலன்னாசு யுஹிப்புன லி உம்மஹாத்திஹிம், எந்த மக்களும் தம்முடைய தாய்மார்கள் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். அப்படியா? அத்துஹிப்புஹு லி இப்னதிக்க, உன்னுடைய மகளுக்கு இந்த அனுமதியை நான் வழங்கி விடவா? நீ எந்த அனுமதியை கேட்கின்றாயோ அதே அனுமதியை உன் மகளுக்கு நாம் வழங்கி விடவா அப்படின்னு கேட்கிறாங்க. லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மகளுக்கு வழங்கக்கூடாது. வலன்னாசு யுஹிப்புன லி பனாத்திஹிம், எந்த மக்களும் தங்களுடைய மகள்கள் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். அப்படியா? அப்படியே லிஸ்ட் போடுறாங்க. உன் தந்தையினுடைய சகோதரிகளுக்கு வழங்கவா, மாமிமார்களுக்கு வழங்கவா, உங்க சின்னம்மா பெரியம்மாவுக்கு இந்த அனுமதியை கொடுக்கவா? கூடாது கூடாது அப்படிங்கிறார். புரிந்து கொண்டாயா அப்படிங்கிறாங்க. பக்கத்துல வான்னு ஏற்கனவே அழைத்து விட்டார்கள் அல்லவா. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கரத்தை அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் கை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருக்காக பிரத்யோகமாக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃகிர் தம்பஹு வ தஹீர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இறைவா, இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. ஒரு தவறான சிந்தனை ஏற்பட்டு விட்டது, குற்றம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை, இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. வ தஹீர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து. வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பை பேணி பாதுகாத்திடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருக்காக வேண்டி துஆ செய்தார்கள், பிரத்யோகமாக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கணும். இது அஹ்மதுல 22,211வது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு இளைஞர் எல்லாரும் முன்னிலையிலையும் தனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் அந்த இளைஞரின் தவறை எப்படி அணுகிறார்கள்? தவறு, அது தவறான செயல், தவறான சிந்தனை. நபரை பார்க்கிறாங்க, அந்த ஆளை பார்க்கிறாங்க. அவர் தப்பான ஆள் இல்லை, இந்த சிந்தனை தவறானது, நபர் தவறானவர் அல்ல. அவர் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று இருக்குமையானால் சபையில் வந்து எல்லோரும் முன்னிலையில் நபிகள் நாயகத்திடம் அனுமதி கேட்பார்கள். ஒரு தப்பு பண்ணணும் நினைச்சானா எல்லாரும் முன்னிலையில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டா செய்வார்? ரகசியமாக செய்து விடுவார்கள். அந்த குற்றத்தை யாருக்கும் தெரியாத விதத்தில் செய்து விடுவார்கள். அந்த குற்றத்தில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். ஆனால் இவர் அந்த குற்றத்தில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் அல்ல. இது ஒரு தவறான சிந்தனை அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவே அந்த இளைஞரை கடுமையான முறையில் கண்டிக்காம, அதே நேரம் அவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக, அந்த இளைஞரும் தம்முடைய கோரிக்கை தவறு என்பதை உணரக்கூடிய விதமாக பக்கத்தில் அழைத்து, உங்க அம்மாவுக்கு இந்த அனுமதி கொடுத்தா நீ ஏத்துக்குவியா? உன் சகோதரிக்கு கொடுத்தால் நீ பொருந்திக் கொள்வாயா? உன் சின்னம்மா பெரியம்மாவுக்கு இதே அனுமதியை நான் கொடுக்கலாமா என்று வரிசையாக கேள்வி அனுப்பி தன்னுடைய சிந்தனை தவறானது என்பதை
அந்த இளைஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையின் மூலம் உணர்ந்து கொண்டார். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை. எல்லா தவறையும் சமமாக வைத்து பார்க்க இயலார். அவர் யார் செய்கிறார், எந்த நோக்கத்தில் செய்கிறார் என்பதை வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறை இருந்தது. அதே நேரத்தில் சில நபர்கள் அவர்களுடைய தவறுகள் மார்க்க ரீதியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தவறுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. மார்க்க ரீதியாக தவறு ஏற்படும் பொழுது உடனடியாக அது குறித்து அவர்களுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அது அந்த அந்த நபர் செய்யக்கூடிய மார்க்க ரீதியான தவறுகளை பொறுத்தது. வணக்க வழிபாடு சம்பந்தமான தவறா, அவர் அளவில் அறியாமையில் அப்படிப்பட்ட தவறில் ஈடுபடுகிறாரா, தேவைப்பட்ட அவரை போய் நேரா சந்திச்சு அவருக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய தவறா, கொள்கை ரீதியிலான தவறா, எல்லா மக்களையும் அழைத்து இப்படிப்பட்ட கொள்கை ரீதியான தவறு எந்த மக்களுக்கும் ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற விதத்தில் நபிகள் நாயகம் விளக்கி இருக்கிறாங்க. இப்படி பிரிச்சு அணுகிறாங்க. ஒரு தனி நபர் அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் தவறிழைக்கிறார் என்றால் அவரை போய் சந்திச்சு அவருக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி 1980. அப்துல்லா இப்னு அம்ர் என்கிற ஒரு சஹாபி, அவரு எப்படிப்பட்ட நபித்தோழர்னா ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கிறார். ரமலானில் அல்ல, ரமலான் அல்லாத காலத்துல டெய்லி உபரியான நோன்பு வைக்கிறார். நீண்ட நேரம் திருக்குரான் எடுத்து ஓதுகிறார். தூங்குவதே இல்லை. இது இவருடைய இந்த செயல் நபிகள் நாயகம் கவனத்திற்கு வருகிறது. அப்துல்லா என்கிற இந்த நபித்தோழர் தூங்குவது இல்லை, இரவு நேரத்துல தூங்குறது இல்லை, குரான் எடுத்து ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கிறாரு, ஒரு நாள் கூட நோன்பை விடுவதில்லை. இந்த செய்தி நபிகள் நாயகத்திற்கு வருகின்ற பொழுது தம்முடைய மேலங்கி அணிந்து கொண்டு அவருடைய இல்லத்திற்கே நபிகள் நாயகம் சென்று விட்டார்கள். நேரம் அவங்க வீட்டுக்கு, அப்துல்லா பின் அமருடைய வீட்டிற்கே போய்விட்டார்கள். அந்த நபித்தோழர் தான் வீட்டுல ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அமர வேண்டும் என்பதற்காக அல் கைத்லஹு விசாதத்தன், உடனே நான் ஒரு விரிப்பை எடுத்து, தரமான விரிப்பை எடுத்து விரிச்சேன். ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஜலஸ அலல் அர்ல், தரையில் அமர்ந்து விட்டார்கள். நான் விரிப்பை எடுத்து விரிப்பதற்கு முன்பாகவே தரையில் அமர்ந்து விட்டார்கள். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. எதையுமே எந்த மரியாதையுமே ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தரையில் உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, கேட்கிறாங்க, அப்துல்லா, உங்களை பற்றி எனக்கு ஒரு சில புகார்கள் வருகிறதே, உண்மையா? தொடர்ச்சியாக நோன்பு நோக்கிறீர்களாமே, இரவு முழுக்க கண் விழித்து தொழுகையில் ஈடுபடுவதாகவும் குரானை ஓதிக்கொண்டே இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது, உண்மையா? கம்ப்ளைண்ட் எப்படி வருது பாருங்க அவங்களுக்கு. தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறார், அதுதான் கம்ப்ளைண்ட். இரவு முழுக்க கண் விழித்து தொழுது கொண்டிருக்கிறார், அது கம்ப்ளைண்ட். இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி கம்ப்ளைண்ட் வருமா? இவர் தொழுது தொழுது கீழே மயங்கி கீழே விழுந்து விடுகிறார், நீண்ட நேரம் குரான் எடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறார், நமக்கு கம்ப்ளைண்ட் அப்படியா வரும்? பாய், இவரை பள்ளிவாசல் பக்கமே வர்றதில்லை, போன ரமலானுக்கு வந்தார் பாய், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, இனி அடுத்த ரமலான் தான் போல, இவர் தொழுவதில்லை, நோன்பு வைப்பதில்லை, இப்படித்தான் நமக்கு கம்ப்ளைண்ட் வரும். அவங்களுக்கு எப்படி கம்ப்ளைண்ட்? தொழுது கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்ற, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அப்படிலாம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் அவருக்கு வழிகாட்டுறாங்க, அதெல்லாம் தவறு, அப்படி செய்யக்கூடாது. ஏன் உங்களுக்கு ஒரு மாதத்தில் 3 நோன்பு போதாதா? அமா யக்ஃபீக மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத்து அய்யாம், உபரியான நோன்பு. ஒரு மாதத்தில் 3 நோன்பு வைங்க, போதாதா அப்படின்னு கேட்கலாம். லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 3 நோன்பு பத்தாது, அதிகப்படுத்துங்க. அவரு மாசம் முழுக்க நோன்பு வைத்தவர், உபரியான நஃபிலான நோன்பை மாதம் முழுக்க நோன்பு நோற்றவர். அவரிடத்தில் நபிகள் நாயகம் ஒரு மாதத்திற்கு 3 நோன்பு போதாதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, 3 பத்தாது, எனக்கு அதிகப்படுத்துங்க. சரி 3 வேண்டாம், 5 நோன்பு வைங்க, மாசத்துக்கு 5 போதாதா? போதாதா அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் அதிகப்படுத்துங்க. 5 போதாதா? சரி மாசத்துக்கு 7, 2 ரசூலுல்லாஹ் அதிகப்படுத்துறாங்க. மாதத்திற்கு ஒரு 7 நோன்பு வைங்க, போதாதா? போதாதா அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் அதிகப்படுத்துங்க. ஜிதி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க. 7 போதாது, சரி மாசத்துக்கு 9 நோன்பு வைங்க, போதுமா? போதாதா அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் அதிகப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் 3ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி 2 அதிகமாயிட்டே இருக்கு. 3 5 ஆகுது, 5 7 ஆகுது, 7 9, 9 11 ஆயிருச்சு. 11 என்று ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகும் அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்களேங்கிறார். எது? நஃபிலான நோன்புக்கு. நமக்கு நஃபிலான நோன்பு மாசத்துக்கு 3 போதாதான்னு கேட்டா எடுத்தடுப்புலயே 3. பாய் ஒரு 2 சொல்லுங்க. ஏன் 1 2 உங்க கண்ணுக்கே தெரியாதா? எடுத்தடுப்புலயே 3 இப்படி நம்ம கேட்போம். அங்க 3 11 ஆயிருச்சு, அதுவும் பத்தாதுங்கிறார். 11 என்று சொல்லியதற்கு பிறகும் போதாது என்கிறார்.
இறுதியா நபிகள் நாயகம் சொன்னாங்க, அப்துல்லா, நோன்பில் சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்பு. அதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. அஹப்பு சியாமி இலல்லாஹி சியாமு தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நோன்பு வைப்பார்கள்? தம் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள். ஆகவே அதை நீ மிகைத்து விடக்கூடாது. ஃபசும் யௌமன் வஃப்திர் யௌமன். ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பை விட்டு. அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு வந்துடும்? ஒரு 14 அல்லது 15 நோன்பு வந்துடும். அவரு மாசம் முழுக்க நோன்பு வைத்தவர். 29னா 29 நோன்பு வைத்தவர். 30 என்றால் 30 நோன்பு வைத்தவர். அவருக்கு ரசூலுல்லாஹ் லிமிட் கொடுக்குறாங்க, மாசத்துல நீ பாதி. ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு நாள் நோன்பை விட்டு விட வேண்டும். இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் நோற்ற நோன்பு. வாழ்நாள் முழுக்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் நோன்புல தான் இருந்தாங்க. ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, மறுநாள் நோன்பு விட்டுருவாங்க, அடுத்த நாள் நோன்பு, அதுக்கு அடுத்த நாள் நோன்பு இல்லை. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இதை விட நோன்பில் சிறந்தது கிடையாது. இதை நீ உம்முடைய எல்லையாக வைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு விளக்கினார்கள். அடுத்து குர்ஆன் எவ்வளவு ஓதுறீங்க அதுக்கு வர்றாங்க. அவர் ஒரு நைட்டு கண் முழிச்சு தூங்காம ஓதிக்கிட்டு இருக்கிறார். நீங்க அதிகபட்சமா குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு 7 நாளை எடுக்க வேண்டும்ங்கிறாங்க. 7 நாளா? அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம், இன்னும் எனக்கு நாளை குறைச்சு தாங்கிறார். அதுல குறைச்சு தர கேட்கிறார். நோம்புல அதிகப்படுத்தி கேட்டாரு. அதில் எனக்கு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு, ஒரு முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் 7 நாளுக்கு குறைவாக நீங்கள் குர்ஆனை ஓதி முடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. எப்படி மார்க்க நிபந்தனை சொல்லுது பாருங்க. அவர் அந்த நாட்களை குறைக்குமாறு கேட்கிறார். இறுதியாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதிகபட்சம் 3 நாள் எடுங்க. 3 நாளுக்கு குறைவாக நீங்க குர்ஆனை ஓதி முடிக்க கூடாது. அப்படின்னா என்ன? அவர் ஒரு நாள்ல அல்லது 2 நாள்ல குர்ஆனை ஓதி முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நமக்கு 7 நாள் இல்லை, 70 நாள் கொடுத்தாலும் 10 நாள். 70 நாள் கொடுத்தா கூட 7 பக்கத்தை நம்ம தாண்டி இருக்க மாட்டோம். இந்த ரமலான் முழு ஒரு மாசம். இந்த ரமலான் மாதத்தில் எத்தனை பேர் நம்ம இந்த குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறோம்? குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆனோடு அதிகமாக நாம் தொடர்பில் இருக்க வேண்டிய மாதம். குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்திலேயே நாம் குர்ஆனை தொடவில்லை என்றால், குர்ஆனை எடுத்து ஓதவில்லை என்றால், குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் சிந்திக்கவில்லை என்றால், வேறு எந்த மாதத்தில் குர்ஆனை எடுத்து நாம் ஓத போகிறோம்? யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த நபித்தோழர் தனக்கு 7 நாள் என்று சொன்னதை 3 நாட்களாக குறைத்துக் கொண்டார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்ன அறிவுரையாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப வணக்க வழிபாட்டில் எல்லை மீறும் பொழுது, சில நபித்தோழர்கள் வணக்க வழிபாட்டில் எல்லை மீறும் பொழுது, அது அவர்களுடைய தனிப்பட்ட அறியாமையின் காரணத்தினால் நிகழும் பொழுது, அல்லது ஆர்வ மிகுதியின் காரணத்தினால் ஏற்படும் பொழுது, அவங்க வீட்டுக்கே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக அவங்கள சந்திச்சு, என்னென்ன மாதிரி வணக்க வழிபாடு செய்றீங்களா, இது தப்பு, இதை இப்படி திருத்திக் கொள்ளுங்கள், இவ்வாறு தான் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் உங்களுடைய நோன்பின் எல்லை இருக்க வேண்டும், குர்ஆனை ஓதுவதில் நீங்கள் இந்த ஒரு நடுத்தரத்தை கடைபிடிக்க வேண்டும், உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உங்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அவற்றில் நீங்கள் குறை வைத்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை. அதே மாதிரி ஒரு முறை ஒரு 3 பேர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை பற்றி கேட்பதற்காக வர்றாங்க. இந்த சம்பவம் புகாரில 5063வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் வீட்டுல அவங்க வணக்க வழிபாடுலாம் எப்படி இருக்கும்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாட்டை பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். விளக்கம் அளித்ததற்கு பிறகு அந்த 3 நபரும் ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஐன வனஹனு மினன் நபி, நம்ம எங்க, நபி எங்க? அவங்க அல்லாஹ்வின் தூதர், அவங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆகவே நபிகள் நாயகத்திற்கு இந்த வணக்க வழிபாடு போதுமானது, நமக்கு போதாது. நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வோடு அவனுடைய ஒரு அணுக்கத்தை பெற வேண்டும் என்றால், அருளுக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால், நம்முடைய வணக்க வழிபாடு இதை விட அதிகமா இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை பத்தி கேட்டு அது போதாது என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஒரு நபிக்கு போதும், நம்மை போன்ற சாதாரண நபர்களுக்கு போதாது, நம்ம அதிகமா வணங்கணும். வந்தது 3 பேர். 3 பேர்ல ஒரு ஆள் சொல்றாரு, அம்மா அன இன்னி உஸல்லி லைல அபதா, என்னை பொறுத்தவரை இனி நான் இரவு முழுக்க தொழுது கொண்டே இருப்பேன், தூங்க போவதே இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர் சொல்றார், நான் காலம் முழுக்க நோன்பு வைப்பேன், ஒரு நாள் கூட நோன்பை விட மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொருவர் நான் இனி திருமணமே செய்ய போவதில்லை, எந்த பெண்ணையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்,
கல்யாணம் பண்ணாம என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இறை வணக்க வழிபாட்டில் நான் கழிக்க போகிறேன் அப்படிங்கிறார். வந்தது 3 பேரு, ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருத்தர் நான் தூங்க மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படியாக முடிவெடுக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 பேர் வந்தாங்க, இன்னென்ன மாதிரி பேசிக்கிட்டாங்கிற செய்தியை சொல்றாங்க. அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அந்த 3 பேரை சந்திக்க போயிட்டாங்க. அப்படியா அப்படின்னு நேரா அந்த 3 பேரை போய் சந்திக்க போயிட்டாங்க. ஃபஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம், அல்லாஹ்வின் தூதர் அந்த 3 வரிடமும் வந்தார்கள். அந்த 3 பேர் பேசின 3 பேர்ட்ட வந்துட்டாங்க. அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் தான் இன்னென்னவாறு பேசினீர்களா? தூங்கவே மாட்டேன், டெய்லி நோன்பு வைக்க போறேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று பேசியது நீங்கள் தானா? ஆம் அல்லாஹ்வின் தூதரை, நாங்க தான் பேசணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தான் உங்களுக்கு முன்மாதிரி. இன்னி அக்ஷாக்கும் பில்லாஹி வ அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன் நான், உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் நான். என்னுடைய வாழ்வை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? ரசூலுல்லாஹ் மாதிரி அல்லாஹ்வை பயப்பட முடியுமா? நபிகள் நாயகத்தை போல இறையச்ச உணர்வு, அல்லாஹ்வை பயந்து நடுநிலையோடு நீதியோடு நேர்மையை கடைபிடித்து வாழ முடியுமா? என் வாழ்க்கையை பாருங்க. நான் திருமணம் செய்திருக்கிறேன், நான் இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், பகுதி நேரம் அல்லாஹ்வை தொழுது வணங்கவும் செய்கிறேன், உபரியான நோன்புகளை நோக்கிறேன், சில நாட்கள் உபரியான நோன்பை நோக்காமலும் விட்டு விடுகிறேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி, என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணிப்பாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 பேருக்கும் அவர்கள் வணக்க வழிபாட்டில் எல்லை மீறுவதை பற்றி தகுந்த விளக்கம் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் எல்லை மீறாதீங்க. கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறதெல்லாம் ஒரு பேச்சா? தூங்கவே மாட்டேன், தொழுது கொண்டே இருப்பேன் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்றுவிட முடியுமா? முடியாது. நான் தான் உங்களுக்கு முன்மாதிரி, என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான் என்று அந்த 3 பேருக்கும் அவர்களுடைய தவறுகள் குறித்து, வணக்க வழிபாட்டில் அவர்கள் எல்லை மீறியது குறித்து மிக தெளிவான முறையில் விளக்கம் அளிக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. அப்ப தனிப்பட்ட முறையில் சில நபித்தோழர்கள் வணக்க வழிபாட்டில் எல்லை மீறுகின்ற பொழுது அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு நேருக்கு நேர் உரையாடி அவர்களுடைய விளக்கத்தை, அவர்களுடைய தவறான புரிதலை அல்லாஹ்வின் தூதர் கலைந்தார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அணுகுமுறை. இன்னொரு பக்கம் இன்னொரு அணுகுமுறை என்னவென்று சொன்னால், அந்த தவறு மார்க்க ரீதியா பாரதூரமான குற்றமாக இருக்கும் என்றால் உடனடியா எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியா இருந்தா எல்லா மக்களுக்கும் சேர்த்து சொல்லிடுவாங்க. செய்தது ஒரு நபரா தான் இருக்கும். ஆனால் இது அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நாம் விளக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அதுல ரசூலுல்லாஹ் ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. அதே போல இன்னும் ஒரு சில தவறுகள் தம் தோழர்களின் புறத்திலிருந்து ஏற்படுகின்ற பொழுது அது அல்லாஹ்வின் பார்வையில் பெரிதான ஒரு குற்றமாக இருக்குமே, ஆனால் அதுல கடுமையான கண்டனத்தை நபிகள் நாயகம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த அணுகுமுறையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமை பண்பில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு சம்பவம், அவங்க மகன் இறந்து விடுகிறார். ரொம்ப ஆசையா தனக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் சிறு வயதிலேயே அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. ரொம்ப கவலையில இருந்தாங்க ரசூலுல்லாஹ், துக்கத்தில் இருந்தாங்க, அழுதாங்க. அல்லாஹ்வின் தூதர் அழுத சந்தர்ப்பத்தில் அது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். தன்னுடைய மகனின் பிரிவை நினைத்து கண் கலங்கி அழுதார்கள். அந்த நேரத்திலும் சொன்னார்கள், இப்ராஹிமே, உம்முடைய பிரிவால் நாம் மிகவும் துயரப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். வலா நகூலு பிமாலா யர்தல்லாஹு அபதா, இருந்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வார்த்தையை நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். துன்பம் தான், கஷ்டம், உங்களுடைய பிரிவால் நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம், மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகிறோம். பொதுவாக மனிதர்கள் துன்பம் மிகைக்கின்ற பொழுது தம்மை தாமே துன்புறுத்திக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய விதியை பழிப்பார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் குறை காண்பார்கள், அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா என்றெல்லாம் கேட்பார்கள், என் பிள்ளைதான் கிடைத்தானா என்றெல்லாம் விமர்சனம் செய்வார்கள். அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மக்கள்கிட்ட ஒரு பேச்சு வருது, கிரகணம் ஏற்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த அந்த நாளில் கிரகணம் ஏற்படுகிறது. மக்களில் சிலர் பேசிக் கொள்கிறார்கள், இன்றைக்கு ஏன் கிரகணம் தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்களுடைய வீட்டில் ஒரு துன்பம் நடைபெற்று விட்டது. அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டில் ஏற்பட்ட இந்த துன்பத்தின் காரணத்தினால்தான் சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு பேசுறாங்க.
இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி உங்களிடத்துல பொருளாதாரம் கேட்டு வர்றாங்க. ஏற்கனவே நாம் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறோம். இட வாடகை இருக்கிறது, சகர் உணவு ஏற்பாடு அதுக்குரிய செலவினம் இருக்கிறது. இது போன்ற நற்பணிகள் தொடர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்க அல்லாஹ் அருள் செய்யும். நபிகள் நாயகன் அவங்க வீட்டில் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது, அதனால்தான் சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வரும் பொழுது ரொம்ப ஏற்கனவே ரசூலுல்லாஹ் கவலையில் இருக்கிறாங்க. என்ன இப்படி அறியாமையில் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? என் வீட்டில் ஒரு துக்கம் ஏற்படுறதுனால அல்லாஹ்வுடைய படைப்பான சூரியன் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டுமா? இது எப்படிப்பட்ட ஒரு பேச்சு? உடனே மக்களை கூப்பிடுங்கன்ட்டாங்க. பையனுடைய சடலம் இருக்கிறது, தன்னுடைய மிகவும் நேசத்திற்குரிய மகன் இறந்துவிட்ட அந்த தருணத்திலையும் தன்னுடைய துன்பத்தை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு மக்களை அலையுங்கள் அப்படின்ட்டாங்க. மக்களை அலைங்கன்னா குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், தம் காதுக்கு எட்டிய அந்த செய்தியை சொல்லி சொன்னார்கள். மக்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உள்ளடக்கி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், லா யன்கஸிஃபானி லிமௌத்தி அஹதின், யாருடைய மரணத்திற்காகவும் அவை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிங்க, அல்லாஹ்வுடைய படைப்பு என்னுடைய வீட்டில் நடைபெற்ற ஒரு துன்பத்திற்காக துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவை இருக்கா? அல்லாஹ்வின் அத்தாட்சி யாருடைய பிறப்பிற்கோ இறப்பிற்கோ துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த செய்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் மக்களை அழைத்து இந்த செய்தியை சொன்னாங்க. தான் ஒரு பெரும் துன்பத்தில் இருக்கிறாங்க பாருங்க, எதை ரசூலுல்லாஹ் முன்னுரிமைப்படுத்துறாங்க பாருங்க. மகனின் இறப்பு ஒரு பக்கம், அதுவும் மிகுந்த நேசத்திற்குரிய ஒரு பிள்ளை. ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஆண் பிள்ளையும் தொடர்ச்சியாக நீண்ட காலம் இருக்கவில்லை. வரலாற்றில் 2 ஆண் பிள்ளை என்று பார்க்கிறோம். ஒன்று அல் காசிம் என்கிற பெயரை கொண்ட ஆண் பிள்ளை, அதனால்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பெயர் அபுல் காசிம், காசிமின் தகப்பனார். ஆனா காசிம்ங்கிற பிள்ளையும் நீண்ட காலத்துக்கு ஹயாத்தா இல்லை. இப்ராஹிம் என்கிற இந்த குழந்தை, இது ஒரு ஆண் குழந்தை, இந்த குழந்தையும் இல்லை. அப்ப எவ்வளவு ஒரு வேதனை இருக்கு. இருக்கிற 4 பேருமே பெண் மக்கள். அந்த பெண் மக்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுதே 3 பெண் மக்கள் இறந்து விடுகிறார்கள். ருக்கையா இறந்து விடுகிறார்கள், உம்மு குல்சும் இறந்து விடுகிறார்கள், ஜெய்னப் இறந்து விடுகிறார்கள். ஒரே ஒரு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் ஹயாத்தா இருந்தாங்க. அவங்க கூட ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு 6 மாதம் கழித்து மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்து, அதுக்கப்புறம் 6 மாசத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்தா ஆகுறாங்க. அப்ப தான் வாழ்நாள்ல நம்ம ஹயாத்தா இருக்கிறோம். ஹயாத்தா இருக்கும்போது நம்முடைய ஒரு பிள்ளையின் இறப்பை பார்த்தாலே நம்ம எவ்வளவு மன வேதனையில துடிப்போம். ஒரு பிள்ளை, அதுவும் பிறக்கிற குழந்தையா இருக்கும். அந்த பிறக்கிற குழந்தை குறித்து அவர் நினைத்து வைத்திருந்த கனவுகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது என்று அவர்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அழுது கொண்டிருப்பார்கள். என்றைக்கும் அந்த குழந்தை நினைவு அவருடைய உள்ளத்தில் நிழலாடிக்கொண்டே இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒரு பிள்ளை நம்ம ஹயாத்தா இருக்கும் போது மௌத்தானாலே நம்ம பெரிய மனவேதனையில துடிக்கிறோமே. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க, இரும்பு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 ஆம்பளை பிள்ளை மௌத்து, 3 பொம்பளை பிள்ளை மௌத்து. தம்முடைய நேசத்திற்குரிய முதல் மனைவி ஹதீஜா அம்மையார் அவங்க மௌத்து. எவ்வளவு பெரிய எவ்வளவு இரும்பு போன்ற ஒரு மனம் கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. இதிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய மன உறுதியை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அப்ப மகனை இழந்த துக்கத்தில் இருந்த போதிலும் கூட அதை ஓரம் கட்டிவிட்டு மக்களின் அறியாமை போக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. மக்களை கூப்பிடுங்க, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என் வீட்டில் ஏற்பட்ட இழப்பிற்காக வேண்டி சூரியன் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டுமா? என்ன பேச்சு இது? இது அறியாமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார்கள். எந்த நபரா இருந்தாலுங்க, எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதியா இருந்தாலும், மக்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், தான் ஒரு துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மௌத்து, அந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு சீர்திருத்த கருத்து சொல்லணும்னா, இவங்க இப்படித்தான், இவங்க திருந்த மாட்டாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, போய் தொலைறானுங்க அப்படின்னு விட்டுருவோம். அதானே இயல்பு. நான் ஒரு துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த துன்பம் குறித்து மனிதர்கள் சிந்திப்பார்களா? மக்களை சீர்திருத்த வேண்டும் என்று நினைப்பார்களா? எந்த சீர்திருத்தவாதி அப்படி நினைத்தான்? தன்னுடைய துன்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு மக்களை சீர்திருத்தம் செய்த ஒரே சீர்திருத்தவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களின் அறியாமை அகற்றப்பட வேண்டும் என்கிற கோணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப விஷயத்தை பொறுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை மாறுகிறது. பொது விஷயம் என்றால் பொதுவெளிக்கு வருகிறார்கள். தனிப்பட்ட நபர் தவறு என்றால் தனிப்பட்ட முறையில் அணுகிறார்கள். அந்த தவறும் ஒட்டுமொத்த மக்களை பாதிக்கும் என்று சொன்னால் அதற்குரிய விதத்தில் அணுகிறார்கள்.
தரம் பார்த்து பிரித்து அணுகக்கூடிய ஒரு பக்குவமும் அறிவு கூர்மையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தது. எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எந்த விஷயத்திற்கு அதீத கவனம் செலுத்த வேண்டும், எந்த தவறை அலட்சியப்படுத்த வேண்டும் என்கிற விவரம், ஒரு ஷார்ப்னஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தது. இத்தனைக்கும் அவர்கள் பல்கலைக்கழகம் சென்று படிக்கவில்லை, பெரிய பெரிய பட்டப்படிப்புகளை படிக்கவில்லை. ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு நாகரீகமற்ற சமூகத்தில் பிறந்து கொண்டு இவ்வளவு விபரத்தோடு இவ்வளவு அறிவிக்கூர்மையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அணுகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஒட்டுமொத்த மக்களை தம்முடைய தன் பக்கம் ஈர்ப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஆளுமை பண்பாக இருந்தது. ஐமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை அல்லாஹ்வின் தூதர் எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா, நீங்க இன்னொரு பயணத்தின் போது ஏற்பட்ட ஒரு சம்பவம். குறிப்பிட்ட ஒரு மரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓய்வெடுக்க அமரும் பொழுது நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இறை மறுப்பாளர்களுக்கு தாத்து அன்வாத் என்று ஒரு மரம் இருந்ததை போல எங்களுக்கும் ஒரு மரத்தை நீங்கள் புனிதப்படுத்தி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்குலாம் தாத்து அன்வாத் என்று ஒரு மரம் இருக்கிறது அல்லவா, அந்த மரத்தை அவர்கள் புனிதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, எங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் புனிதப்படுத்தி தாருங்கள், அந்த மரத்தில் எங்கள் ஆயுதங்களை நாங்கள் தொங்க விட்டுக் கொள்வோம், அதன் நிழலில் நாங்கள் இளைப்பாறுவோம், அப்படி ஒரு மரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கோவம், கடுமையான கோவம். என்ன கோரிக்கை இது, என்ன கோரிக்கை? இஸ்ரவேல் சமுதாயம் கேட்டதை போலல்லவா இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம், இஸ்ரவேல் சமுதாயம் மூசா நபியிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு எப்படி பல கடவுள்கள் இருந்ததோ அதுபோல் எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துங்கள், இப்படி கேட்டாங்க மூசா நபியிட்ட. உங்கள் கோரிக்கை அது போன்று இருக்கிறது, கூறுகட்ட கோரிக்கையா இருக்கு. இறை மறுப்பாளர்களை பார்த்து அவங்களுக்கெல்லாம் பல கடவுள், எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுளா, எங்களுக்கும் பல கடவுளை தாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கடவுளை நாங்க வணங்கணும் என்று மூசா நபியிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதுபோல் நீங்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைக்கிறீர்கள், அந்த மரத்தை புனிதப்படுத்தி தாருங்கள் என்று. இது இறை மறுப்பாளர்களின் சிந்தனை, யூதர்களின் சிந்தனை. இது உங்களை அழிவு பாதைக்கு நோக்கி அழைத்து செல்லும். நீங்கள் முந்தைய சமுதாயத்தின் போக்கை தவறான விஷயத்தில் பின்பற்றுவீர்களானால் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் அவர்கள் பாதையில் நீங்கள் செல்வீர்களானால் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி அழிந்ததை போல் நீங்களும் அழிந்து விடுவீர்கள், எச்சரிக்கை செய்கிறேன் என்று ஒரு வார்த்தை பேச யோசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் பல வார்த்தைகளை பேசி விளக்குறாங்க. என்ன காரணம்? விஷயம் அப்படிப்பட்ட டேஞ்சர். இது தவறான கோரிக்கை, இது தவறான விஷயம், அக்கீதா தொடர்புடையது, கொள்கை தொடர்புடையது. என்ன கொள்கை தெளிவில்லாம இருக்கிறீங்க? இறை மறுப்பாளர்களை பார்த்து ஒன்னொன்னா கேட்பீங்களா? அவங்க ஒரு மரத்தை புனிதப்படுத்தினா உங்களுக்கு ஒரு புனித மரம் வேணுமா? அவன் பல கடவுள் கொள்கையை வணங்கி கொண்டிருந்தால் நீங்களும் அதே மாதிரி கேட்பீங்களா என்று நபிகள் நாயகம் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த சிந்தனைக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத காரணத்தினாலதான் ஆலிம்கள் இது போன்ற மக்களின் தவறான சிந்தனைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாத காரணத்தினால்தான் நமது ஊர்களிலே தர்கா வழிபாடு, கொடி, சந்தனம், உருசு போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான கலாச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? தர்கா வழிபாடு இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உள்ளதா? கொடி சந்தனக்கூடு என்கிற பேர்ல யானைக்கு மேல கொடியை வைத்து ஊர்வலம் போறது. முந்திலாம் யானை, இன்னைக்கு இப்ப யானை எல்லாம் கிடைக்கிறது இல்லை, திடீர்னு யானை வெகுண்டு எழுந்துருது. யானை போற அளவுக்கு இப்ப தெருவே ஊர்ல இருக்கிறது இல்லை. அதனால யானைக்கு பதிலாக இப்ப ஆட்டோ மேல தர்கா கூடிய வச்சுக்கிட்டு ஆட்டோ ஊர்வலம் போகுது. யானை போறதுக்கு பதிலாக ஆட்டோ ஊர்வலம் போகுது. ஒரு காலத்துல யானை தானே போய்கிட்டு இருக்கும். அப்ப இப்படியான சிந்தனை, ஒரு கொடிய வழிபாடு செய்ய வேண்டும் என்பது, இறந்தவர்களின் சமாதிகளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, முஸ்லிம்களின் வழிபாட்டு முறை அல்ல, இது பிற மக்களினுடைய வழிபாட்டு முறை. அதை பார்த்து பார்த்து நம்ம சமுதாய மக்கள் கடைபிடித்து செய்ய ஆரம்பித்தார்கள். ஆலிம்கள் கண்டிக்காததின் விளைவு, மார்க்கத்தை கற்றறிந்த பிரச்சாரர்கள் இது தவறு என்று ஆரம்பத்திலேயே நம் சமூகத்திற்கு சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த தவறு களையப்பட்டிருக்கும். மக்கள் சொன்னா திருந்திக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இது தவறு, இது மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளதை உள்ளபடி, எதற்கும் அஞ்சாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறதோ, நபிகள் நாயகம் நமக்கு எதை சொல்கிறார்களோ அதை அப்படியே நாம் எடுத்துரைக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அதுதான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. அப்ப அந்த சிந்தனை அன்றைக்கு சில நபித்தோழர்களுக்கு, புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த நபித்தோழர்களுக்கு ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இது தவறான சிந்தனை என்பதை நபிகள் நாயகம் உணர்த்தினார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இப்படிப்பட்ட சகித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திற்கு சகித்துக் கொள்வார்கள். தம்முடைய கடும் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய விஷயத்திற்கு கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதான் சிறந்த ஆளுமைக்கு உதாரணம். எல்லா நேரத்திலையும் அமைதியா இருந்தா அதுவும் சரியில்லை, எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுவும் சரியில்லை. அது சிறந்த ஆளுமை பண்பு என்று சொல்வோமா? வீட்டுல குடும்ப தலைவர் இருக்கிறார், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறார், எதுக்கெடுத்தாலும் வல்லு வல்லுன்னு கத்துறார். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடுமையான முறையில் எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியறது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நாம் படிப்போமே ஆனால் எந்த விஷயத்திற்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெளிவா தெரியும். இன்னும் சில பேரை நீங்க பார்க்கலாம், நான்லாம் கோபப்பட மாட்டேங்குவாரு, ஆனா எப்படி சொல்லுவார் தெரியுமா? எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னு வைங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேங்குவார். அப்ப மிருகம்னு அர்த்தம். தன்னை மிருகம்னு அவரே சொல்லி, இது என்ன பெருமையா? இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன பேசுவேன் எனக்கே தெரியாது, நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. தான் என்ன செய்வோம் என்பது தனக்கே தெரியவில்லை என்றால் அவன் யார்? தன்னுடைய அறிவை இழக்கக்கூடிய, நிதானத்தன்மை இழக்கக்கூடிய ஒரு நபர் என்று பொருள். தன்னை கட்டுக்குள் வைக்காவிட்டால் அது என்ன ஆளுமை? மக்களை ஆள்வதல்ல ஆளுமை. முதலில் நம்மை நாம் ஆள வேண்டும், நம்முடைய பண்பை நாம் ஆள வேண்டும், நம்முடைய கோபத்தை ஆள வேண்டும். பிற மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை எப்படி அணுக வேண்டும் என்பதில் நம்மை நாம் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அணுகுமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இல்லை. எல்லா தவறையும் அனுசரித்து போகக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் இல்லை. எந்த தவறுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த தவறை அலட்சியப்படுத்த வேண்டும், பிரித்து பார்த்து அணுகக்கூடிய பக்குவமான அணுகுமுறை. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நம்ம படிக்கிறதோட கடந்துடுறோம். நபிகள் நாயகத்தின் வரலாறு என்பது நமக்கு வெறுமனை படிப்பதற்கு மட்டுமல்ல, அதை பார்த்து நாம் உத்வேகம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். இதான் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்து மக்கள் அடித்து விரட்டி அனுப்பினார்கள். உடம்பெல்லாம் ரத்தம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் மலக்கை அனுப்பி கேட்கிறான், நீங்கள் அனுமதித்தால் இந்த ஊரை நாம் அழித்து விடுவோம், அனுமதி வழங்குகிறீர்களா? நீங்கள் இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்ததற்கு இவர்கள் எந்த பதிலை அளித்தார்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து விட்டான். நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்கள், 2 மலைகளை வைத்து இந்த மக்களை நாம் அழித்து விடுவோம் என்று அவர்கள் அனுமதி கேட்டாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேண்டாம், அழிக்க வேண்டாம். இவர்கள் நேர்வழி பெறாவிட்டாலும் இவர்களின் சந்ததியினர் சத்தியத்தை விளங்கிக் கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த சமூகத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க, தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை அலட்சியமா கடக்கிறாங்க. இதுதான் இறை தூதர்களின் பண்பு. அல்லாஹ்வின் தூதர் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு இறை தூதரை பற்றி சொன்னார்கள். தம் சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார், அடித்தே துன்புறுத்தினார்கள், முகத்தில் ரத்தம் வழிகிறது. யம்ஸஹு அன் வஜ்ஹிஹி தம், தன் முகத்தில் வழிந்தோடுகிற ரத்தத்தை துடைத்துக் கொண்டே அந்த இறை தூதர் சொன்னாராம், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி கௌமி, இறைவா இந்த சமூகத்தை நீ தண்டித்து விடாதே, மன்னித்து விடு, இவர்களை நீ மன்னித்து விடு. முகத்தில் ரத்தம் வழிந்தோடுகிறது, ரத்தத்திற்கு காரணமானவர்களுக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அந்த இறை தூதர், இறைவா இந்த சமூகத்தை நீ தண்டித்து விடாதே, மன்னித்து விடு, ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் அறியாமல் இந்த தவறில் ஈடுபட்டு விட்டார்கள். இதுதான் இறை தூதர்களின் பண்பாக இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்வேறு ஆளுமை பண்புகள் இருந்து வேறு கோணத்துல எப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக ரசூலுல்லாஹ் திகழ்ந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வேறு வேறு செய்திகளை பற்றி அறிந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.